மன்னார்குடியிலேருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் போன பிளேஸ் தான் தொப்பி வாப்பா பிரியாணிங்க. இங்கே என்ன வாங்கினோம் என்ன சாப்பிட்டோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேங்க. தொப்பி வாப்பா பிரியாணி இப்போ ரீசெண்டாக தான் மன்னார்குடியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹோட்டலும் பார்த்தீங்கன்னா நீட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா சில இது வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. அப்படியே வர வரல பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் மில்க், பாதாம் மில்க், பிஸ்தா மில்க், பாதாம் மில்க்லாம் அந்த கடையில் வச்சுருப்பாங்க. அதே பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். என்ன வாங்கணும், சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய். மன்னார்குடியில் தொப்பி வாப்பா பிரியாணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே தான் இருக்குது. ரெஸ்டாரண்ட் உள்ள ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்குது. உட்காந்து சாப்பிட நல்ல ஸ்பேசியஸாக செம்மையாக செட் பண்ணியிருக்காங்க. நம்ம அங்கே சாப்பிடாம பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வர வழியில் ரோஸ் மில்க், பாதாம் மில்க்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். நம்ம என்னென்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, எம்டி பிரியாணி, அப்புறம் கிரில் சிக்கனு அப்படின்னு மிக்ஸ் பண்ணி வாங்கிட்டோங்க. ஃபஸ்ட்டு நான் மட்டன் பிரியாணி தான் சாப்பிட்டேன். மட்டன் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. பிரியாணியோட சாப்பிட்றப்ப நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா பாஸ்மதி ரைஸில் சூப்பராக ஒரு பிரியாணி போட்டு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அந்த கிரில் சிக்கன் நல்லா ஜூஸியாக அந்த மைனஸில் டிப் பண்ணி சாப்பிட்றப்ப அசத்தெல்லாம் டேஸ்ட்டு. ரோஸ் மில்க்கு, சாக்லேட் மில்க் குடிச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. மன்னார்குடி சைட் போனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.